ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மாதம் ஆனால் சம்பளம் வருது. ஆனால் 10ஆம் தேதிக்குள்ளே அது எங்கே போகுதுன்னே தெரியாமல் காணாமல் போயிடுதா? நான் அவ்வளோ ஒன்றுமே ஆடம்பர செலவு பண்ணலையே, அப்புறம் ஏன் பேங்க் பேலன்ஸ் கம்மியாகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்மளில் பல பேர் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஏன் அடுத்த லெவலுக்கு போக முடியலன்னு தெரியுமா? நம்மளுக்கு தெரியாத செய்கிற 5 ஆபத்தான மணி மிஸ்டேக் தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 தப்பு தான். ஸோ அதை எப்படி சரி செய்யணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த 5th தப்பு என்னன்றதை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதுதான் நம்மளில் 90% பேர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வேணும்னா மறக்காமல் காயின் சேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 1, இஎம்ஐ அண்ட் கிரெடிட் கார்டு ட்ராப். இப்போலாம் ஒரு ஃபோனோ இல்லை டிவியோ வாங்கணுன்னா காசு சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்ததால் இப்போதைக்கு 2000 தானே, மாதம் மாதம் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே டைமில் 4-5 பொருளை இஎம்ஐயில் எடுத்துடுறீங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பேங்க் பேலன்ஸ் 0 ஆகிடுது. மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொத்த காசுமே இஎம்ஐக்கே போயிடுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பொருளை நீங்கள் ஃபுல் கேஷ் கொடுத்து 2 முறை வாங்க முடியலைன்னா அந்த பொருள் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இஎம்ஐயில் வாங்குறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 2, எமர்ஜென்சி ஃபண்டு. திடீர்னு உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் போகுது, அல்லது வேலைக்கு போகாத சூழ்நிலை வருது, அதாவது உங்கள் வேலை போயிடுது, அப்படி இல்லை எதனா ஒரு பைக் ரிப்பேர் இல்லை கார் ரிப்பேர் வருதுன்னா அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கணும். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு. அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்கள்கிட்ட காசு இல்லாமல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதோ அப்படி இல்லைனா அதிக வட்டிக்கு கடன் வாங்குறதுலையோ ஸ்டார்ட் ஆகுது இது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நெக்ஸ்ட்டு 6 மந்த் ஆஃப் சேல்ரி, அதாவது இப்போ நீங்கள் 20,000 வாங்குறீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 1,20,000 பேங்க்கில் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ இதை நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை இதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுக்காகவுமே இதை டச்சே பண்ணாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 3, பையிங் டிப்ரெஷியேட்டிங் அசட் ஆன் லோன். அதாவது மதிப்பு குறையும் பொருட்களை கடன் வாங்குவது. நம்ம மிடில் கிளாஸ் மென்டாலிட்டியே நம்ம எதனா ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டோம்னா உடனே ஒரு பெரிய காரோ இல்லை பைக்கோ வாங்குறது தான். கார் வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் ஷோரூம்லேருந்து வெளியே வந்ததுமே அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 10லேருந்து 20% குறைஞ்சிடுது. ஆனால் நம்ம அதுக்கு வட்டியோடு சேர்த்து இஎம்ஐயும் கட்டிகிட்ருக்கோம். நம்ம லெவலுக்கு மீறின ஆடம்பர காரையோ இல்லை பைக்கையோ லோனில் வாங்கி மற்றவங்க முன்னாடி ஸ்டேட்டஸ் காட்டுறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 4, கீப் மணி ஐடியல் இன் சேவிங் அக்கௌண்ட். பணத்தை சும்மா உங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறது தான் 4th தப்பே. நம்மளில் பல பேர் என்ன பண்ணுவோன்னா, நம்ம சம்பாதிக்கிற காசை பேங்க்கில் அப்படியே சேஃபாக வச்சுருந்தா சேஃப்னு நினைக்கிறோம். பட் இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷன் படி ஒரு வருஷத்துக்கு 6% இன்ஃப்ளேஷன் ஏறுது. ஆனால் உங்கள் பேங்க்கில் நீங்கள் அப்படியே வச்சுருக்க காசுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 3% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் வருது. ஸோ உங்கள் அமௌண்ட் அப்படியே இருக்கிறது 100% வேஸ்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு எதனா ஐடியாவை சூஸ் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 5, சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமானது. மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணு. ஃபைனலாக இந்த 5ஐயும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அண்ட் கிரெடிட் கார்டு இதை யூஸ் பண்ணுறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மதிப்பு குறையும் பொருட்களை வாங்கவே வாங்காதீங்க, நீடு இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டை சேவிங் அக்கௌண்ட்டில் வைக்கிறேன்ட்டு ஐடியலாக ஒரே இடத்த வச்சுட்ருக்காதீங்க. எதனா ஒரு ஆர்டிஓ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை எஸ்ஐபி இல்லை பிஎஃப் இது மாதிரி நிறைய இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபிஃப்த் ஒன் உங்களுக்கு சிங்கிள் சோர்ஸ் மட்டும்தான் இருக்குது இன்கம்க்கு அப்படின்னா அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் டபுள் இன்கமாக மாற்ற முடியுமோ அதை டபுள் இன்கமாக மாற்றுங்க. ஸோ இந்த 5 தவறில் நீங்கள் எந்த தவறு பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காயின் சேவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.